ஹலோ 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 அப்படித்தானே இருந்து வந்த நன்மை இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே மாநிலமெல்லாம் பேர் விளங்கும் இந்த மானூர் தாலுகாவிலே நம்பர் எடுத்தாங்களா அதாவது மானூர் தாலுகாவிலே கீர்த்தி பெற்ற இந்த கீழ பிள்ளையார்குளம்மான நகரத்திலே பேசும் தெய்வமாகவே அமர்ந்திருக்கிறாரே ஆனால் பேசும் தெய்வமாக அமர்ந்திருக்கக்கூடிய
இந்த முத்துவீர சுவாமியுடைய ஆலயத்தில் இந்த முத்துவீர சுவாமியுடைய ஆலயத்தில் அதாவது ஆமா ஐயாவுக்கு ஆடி கோழி குடைவிழா ஆமா பெருவிழா சீரும் சிறப்போடு ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது. ஆகையினால் இந்த ஆச்சார பந்தலிலே அழகான வெள்ளிசை மேடையில் நாமளுக்கு சொல்லித் தந்த வாத்தியாரை சொல்ல வேண்டும் அல்லவா? கட்டாயம் சொல்லணும். அண்ணவங்க மறந்தாலும் அண்ணாவிய மறப்பதில்லை. சோறுவங்க மறந்திட்டாலும் சொல்லித் தந்த வாத்தியாரை மறப்பதில்லை. நெஞ்சொரு நாள் மறந்திட்டாலும் நாமல் நினைவொரு நாள் மறப்பதில்லை. அப்படி இருந்ததற்கு குலகுருவாகப்பட்டவர்கள் யார் ஐயா? என் அறையிலே சொல்லி வைத்து செயற்பட்ட அம்பலத்திலே வெள்ளிசை படிக்க வைத்தவர்கள், வீட்டிலே சொல்லி வைத்து செயற்பட்ட வீதியிலே நாமலை வெள்ளிசை பாட வைத்தவர்கள், இருந்ததற்கு குலகுருவாகப்பட்டவர்கள் யார் என்றால் திருநெல்வேலி ஜில்லாவிலே பாலகனாகவே பிறந்தவர். என் அயோத்தி ராமா கோதண்டவளை கையில் கோதண்ட ராமனை சுமந்து ஆடி வரக்கூடிய தாத்தா ராமசாமி நாடார் புலவர் பாதம். அதற்கு அடுத்தபடியாக அதே திருநெல்வேலி மாநகரத்திலே தோணித்துறையிலே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு தென்காசி ரோட்டிலே சீலபற்பனையூர் சமத்துவபுரத்திலே அடியளந்த ராமனை சீதாலட்சுமியோடு வழியளக்கும் பகவான் என்ற பார்வதியாளோடு அட்டகாடி 8 பேரோடு வடக்கு முகமாக அமர்ந்திருக்கும் என் அப்பா முருகேச நாடார் புலவர் பாதம். அதற்கு அடுத்தபடியாக ஈன்றெடுத்த தாய் முனியம்மாள் என்ற சாவித்திரி அவர்களுடைய ஜீவாதத்தை சிரசிலே கொண்டு மையகமெல்லாம் பெயர் விளங்கும் வடக்கு அழகராஜியார் புறத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மாமா கருப்பசுவாமி அவர்களுடைய ஜீவாதத்தை சிரசிலே கொண்டு மேலே என்பதற்கு குலகுருவாகப்பட்டவர்கள் யார் என்றால் கவிகள் எல்லாம் ஆடாத தேவரையை ஆட வைத்து பார்ப்பவர்கள் பேராத தேவரை
சிவனுக்கும் பிறந்தவர் ஹரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவர் ஹரிகிரி புத்திரன் ஐயனார் சாஸ்தாவுடைய வரலாறை சாஸ்தாவுடைய வரலாறை ஆனால் ஆமா ஐயனார் சாஸ்தாவுடைய வரலாறை நாமல் வெளிச்சையாக படிக்க சொல்லி இருக்கிறார் படிக்க சொல்லி இருக்கிறார்கள் ஆமா ஏன்னா சீக்கிரமா சரியா 10 மணிக்கு ஆமா சாஸ்தா பிறக்கணும் ஐயனார் பிறக்கணும் ஆகையினால் ஆமா நாங்கள் படிக்கக்கூடிய கதையில் நாங்கள் படிக்கக்கூடிய கதையில் எந்த விதமான குற்றமுறைகள் இருந்திட்டாலும் குற்றங்குறைகள் இருந்திட்டாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஆமா ஒரு சிறு தவறு செய்தால் அந்த குழந்தையை எவ்வாறு மன்னித்து பிழைபுறுத்த ஆதரிப்பீர்களோ அதே தன்மை போலாக எங்களை ஆதரிக்கும்படி இரு கரமெடுத்து வணங்கி எங்க கோவில் குடைவிழாவை நடத்தி வரக்கூடிய விழா கமிட்டியாளர் அவர்களுக்கு ஒரு வணக்கம் தாய் குலம் என்று சொல்லப்பட்ட தாய்மார்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக ஒளி ஒளி அமைத்து தந்திருக்கக்கூடிய என்னையா செட்டுக்காரங்க அதாவது எஸ்பிபி சவுண்ட் சர்வீஸ் ஆகையினால் அதனுடைய உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம் பந்தல் அமைத்திருக்கக்கூடிய பந்தக்காரனாவி அவர்களுக்கு ஒரு வணக்கம் கோவில் பூசாரி ஐயா அவர்களுக்கு ஒரு வணக்கம் அலங்காரம் நெய்து வரக்கூடிய பூப்பண்டார் அண்ணாச்சி அவர்களுக்கு ஒரு வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக ஆனால் நாமளுக்கு இருக்க இடம் தந்திருக்கக்கூடிய அண்ணாச்சி அவர்களுக்கு ஒரு வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக அதாவது அலைமகள் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு அலைமகளாகவே வந்திருக்கக்கூடிய யாரம்மா யாரையா அதாவது அம்மாவுடைய ஐயாவுடைய ஆலயத்திலே அதாவது அதாவது ஆட்ட கலைஞர்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம் கரகாட்ட கலைஞர்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக சாப்பாடு பொங்கி போடக்கூடிய தவச பிள்ளாச்சி அவர்களுக்கு ஒரு வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக வீட்டுல கிடக்கும் கிழடு கட்டைகளுக்கு ஒரு வணக்கம் எல்லாருக்கும் ஒரு கதை என்னமா கொஞ்ச நேரம் பாரு நாங்க என்ன வீட்லயே கிடப்போம் ஆளுக்கு முன்னாடி கம்ப ஓடிக்கிட்டு முன்னாடி வந்து உட்கார்ந்துருப்போம் கோயிலுக்கு நடந்து வர முடியாதவங்க எங்க இருப்பாங்க வீட்ல இருப்பாங்க ஆமா அவங்களுக்கு கேட்கணும்னா வெளியே மட்டும் ஜம்முன்னு அள்ளி போட்டிருக்காரு அந்த குழாயில கேட்பாங்க எல்லாரையும் சொன்னாரு நம்மள ஒரு வார்த்தை சொல்லலாம் நினைக்க கூடாது தாத்தா பாட்டி அவர்களுக்கு ஒரு வணக்கம் வருங்கால இளந்தங்கள் வாலிப சிங்கங்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம் மேலை இசை கலைஞர்கள் அவர்களுக்கு ஒரு வணக்கம் அனைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த ஆனால் யாரு ஹரிக்கும் இவனுக்கும் பிறந்தவர் ஆணுக்கும் பிறந்தவர் ஹரிகிரி புத்திரன் ஐயனார் சாஸ்தாவுடைய வரலாறை நாமல் படிக்க இருக்கின்றோம் உலகம்
பாம்பை விட கயிறாகவே பூட்டி தேவர்களும் அசுரர்களும் அமிர்தமும் கிடைக்கிறார். அப்படி அமிர்தம் கிடையும் போது முதலாவது அமிர்தத்திலே மூதேவியால் பிறக்க, இரண்டாவது அமிர்தத்திலே ஸ்ரீதேவி பிறக்க, மூன்றாவது அழகான தேவாமிர்த கலசம் பிறந்தது. அசுரர்களும் தேவர்களும் சண்டை போட அசுரர்கள் தலையை அறுத்து வரும்படியும் பெருமாள் சக்கராயுதத்தை ஏவுகின்றார். சக்கரத்துக்கு பயந்த அசுரர்கள் அனைவேர்களும் பாதாள உலகத்திலே ஓடி மறைய பர்பாய் சூரமன்னனுடைய மனைவி ரத்த கண்ணீராச்சுதையா சக்கரத்தை கரமெடுத்து வணங்கினார். பார்த்தது சக்கரமானது கும்பிட்டதைக்கு நாமை தர்க்கமிடக் கூடாது என்று என்னை இரு கரமெடுத்து வணங்கியதினாலே உனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று வரத்தை கொடுத்தது. அந்த சக்கரத்தினுடைய மகிமையினாலே அந்த ரத்த கண்ணீராச்சுதையா அடிபடியாகவே வயர்கள் நொந்து அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த குழந்தைக்கு வல்லமையோடு வையகத்தை ஆளப் பிறந்ததினாலும் அருமை மகனாகப்பட்ட அந்த ஆண் குழந்தைக்கு வல்ல அரக்கன் என்றே பெயர் கொடுத்தார். வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்து 18 வயதிலே அரக்கனுக்கு காண்பரூப கல்யாணத்தை முடித்து 21 வயதிலே அந்த வல்லரக்கனுக்கு நாட்டை இளவரசு பட்டம் சூடுகின்றார். அப்படி பட்டம் சூடிய உடனே என் மகனே வல்லரக்கா தங்க கிரீடம் கலக்கியதே நாள் முதலாக இந்த பாதாள உலகத்தை நீ எப்படி ஆள வேண்டும் தெரியுமா? எப்படி ஆள வேண்டும்? என் மகனே வல்லரக்கா மாதாஜுல் கட்டாமல் அதர்மம் என்ற சொல்லுக்கு இடமில்லாமல் இந்த நாட்டை நீ அரசாள வேணுமப்பா என்று வல்லரக்கனிடத்திலே ராஜுதையால் சொல்லிவிட்டு அவருடைய இருப்பிடம் சென்று விட்டார். உடனே அந்த வல்லரக்க ராஜுதன் பாதாள உலகத்தை ஆண்டு வருகின்றார். அவன் எப்படி ஆண்டு வரான் பாருங்க. அவன் எப்படி அம்மா ஆண்டு வருகின்றார். அவன் மாதா சொல்ல கண்டாமலே
வருகின்றான் தாயார் சொல்லி தட்டாமல் ஆமா தலைமகன் ஆண்டு வருகின்றான் யாரு யாரையா அந்த பாதாள உலகத்தை வல்லரக்கன் ஆண்டு வரும்போது ஆண்டு வரும்போது வருஷம் என்ன ஆகின்றது 12 வருடமாக பாங்குடனே ஆண்டு வருகிறான் பாங்குடனே ஆண்டு வருகின்றான் அப்படி ஆண்டு வரும்போது என்ன நடக்கின்றது ஆசை வந்துட்டு வல்லரக்கருக்கு ஆமா என்ன வந்துட்டு ஆசை வந்துட்டு அழிவு சேர்ந்தே வருது மந்திரிய கூட்டா ஆமா ஏ மந்திரி நம்ம அம்மா நம்ம கிட்ட கொடுத்தது எத்தனை களஞ்சியம் 2 களஞ்சியம் அந்த 2 களஞ்சியத்தை ஆமா நாம எப்படியாவது 21 களஞ்சியமாகவே பெருக்க வேண்டும் என்று அந்த வல்லரங்க மந்திரி இடத்தில் சொல்லுகின்றார் அங்க இடத்திலே சொல்லுகின்றார் 2 21 பெருக்கணும் நினைச்சது தப்பு இல்ல கிடையாது இடையில ஒரு வார்த்தையை போட்டான் பாரு எப்படியாவது பெருக்கணும் சண்டால பாவிக்கு ஆமா ஆசை வந்துட்டு ஏ மந்திரியே செலவை குறைக்கணும் வரவை கூட்டணும் இந்த அந்த அரும்பாவி வல்லரங்க அவன் என்ன செய்தான் பாருங்க என்னையா செய்கின்றான் அடைக்க சொன்னா ஒரு நாட்டுல காற்று மழையும் இல்லன்னா ஊரா இருக்குமா நாடா இருக்குமா கிடையாது ஒண்ணுமே ஒண்ணுக்கும் ஆகாது அந்த அரக்கனுடைய நாட்டுல ஆண்டவன் பகவான் பஞ்சத்தை வரவழைக்கின்றார் அது எப்பேற்பட்ட பஞ்சத்தை வரவழைக்கிறாரு
ஆளி உருண்ட பஞ்சம் நாயகரை தோற்ற பஞ்சம் நாயகரை தோற்ற பஞ்சம் ஆளாக்கு உருண்ட பஞ்சம் ஆமா ஆளனை தோற்ற பஞ்சம் ஆளனை தோற்ற பஞ்சம் வெட்டி உருண்ட பஞ்சம் புருஷனையும் வந்த பஞ்சம் புருஷனையும் தோற்ற பஞ்சம் தங்கத்தை விட்டு தவிட்ட வாங்கி தின்றாலும் ஆமா குடிக்க தண்ணீர் கிடையாத பஞ்சம் தண்ணீர் கிடைக்காத பஞ்சம் அரக்கனுடைய நாட்டில் அப்பேற்பட்ட பஞ்சத்தை வரவழைத்தார் பஞ்சத்தை வரவழைத்தார் பஞ்சத்தை அறியாத படுவாரி வல்லரக்க ஆமா 56 தேசத்து அரசர்களிடத்திலேயும் அரசர்களிடத்திலேயும் அப்பப்பணம் பகுதி பணம் கிஸ்தி பணம் இருசால் பணத்தை கேட்க இருசால் பணத்தை கேட்கின்றார் அப்படி கேட்கும் பொழுது பார்த்தார் வல்லரக்க 56 தேசத்து சித்த அரசர்களும் ஏற்கனவே நாட்டுல மழையும் இல்ல தண்ணியும் இல்ல குடிக்க தண்ணீர் இல்ல ஆடுமாடுகள் கடிக்க கரடும் இல்ல நீ இப்ப வந்து கப்ப பண வேறும் பகுதி பண வேறும் இருசால் பண வேறும் அடுத்து கேட்கானே என்று 56 தேசத்து சித்தரசர்களும் வல்லரசரோடு கட்டி வணங்கவே மாட்டோம் இருசால் பணம் கேட்டா கொடுக்கவே மாட்டோம் எதிர்த்து நின்று சண்டை செய்ய தயங்க மாட்டோம் இந்த 56 தேசத்து சித்த அரசர்களும் அரக்கனோடு சண்டை என்று சொல்லி சண்டைக்கு வரும்போது அரக்கம் பார்த்தா இந்த 56 தேசத்து அரசர்களை வெல்ல வேண்டுமேயானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன வழி இருக்கின்றது ஆண்டவனை நினைக்க வேணும் அதிக தவம் இருக்க வேண்டும் சிவனாக நினைத்து சிறந்த தவம் இருந்து தவத்தினுடைய மகிமையினாலே தானே இந்த அரசர்களை வெல்ல வேண்டும் என்று அந்த வல்லரக்கன் தவக்கோலம் எடுத்தான் இமயகிரி பருவதத்திலே ஏற்ற மன்னனான வல்லரக்கன் தவம் இருக்கின்றான் எப்படி தவம் இருக்கின்றான் 26 வருடமாக
வருடமாச்சு 12 வருடமாச்சு பார்த்தால் ஆமா அரசனுடைய தமிழையானது முக்தி பெற்று அங்க என்ன நடக்கின்றது என்ன நடக்குது ஐயா ஆதிவரை கைலேங்கிரிமா மலையானது கைலேங்கிரிமா மலையானது ஆடாத கைலாயோ ஐயா கிட்டு ஆடுது அங்க ஆடுகின்றது அசைகின்றது பார்த்தால் பார்வதியார் பகவானிடத்துல ஓடி வந்து கேட்க அப்ப பார்த்தார் பகவான் என்ன நினைத்து ஒருவன் தவம் இருக்கிறான் அம்மா அவனுடைய தவறுகளின் மகிமையினாலே ஆடாத கைலாசம் இப்படி ஆடுகிறது என்று சொல்ல நந்தி பகவானை வரவழைத்தார் அரக்கனை அழைத்து வரச் சொல்ல அரக்கனை அழைத்து வந்தார் ஆதி கைலாசம் நந்தி பகவான் ஏ வல்லரக்கா உனக்கு என்னப்பா வர வேணும் எனக்கு வரம் வேண்டும் அதாவது வரம் கேட்கிறது ரெண்டாவது இருக்கட்டும் முதல்ல உங்க பொண்டாட்டி மேல எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க சத்தியம் பண்ணி கொடுங்க நான் கேட்ட வரத்தை தருவேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தா நான் வரத்தை கேட்பேன் என்றான் வல்லரக்கன் பார்த்தார் பகவான் பாரவிதி அறியாமல் அப்படி என்னதான் இவன் வர கேட்க போறான் என்று ஏ வல்லரக்கா என்னாலே உன்னாலே ஈஸ்வரி மீது சத்தியமாக உன்னாலே என்னாலே என் தேவி உமையவள் பார்வதி மீது சத்தியமாக நீ என்ன வரம் கேட்டாலும் உனக்கு தருவேன் இது சத்தியம் செய்து கொடு இவர் சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்காரு அரக்கன் நிமிர்ந்துட்டான் ஒரே திசைவள கம்பா நிமிர்ந்துட்டான் ஆண்டவா நான் வரத்தை கேட்ப மாட்டேன்னு சொல்லக்கூடாது நீ முதல்ல கேளுப்பா ஆண்டவா எனக்கு என்ன வரம் வேணும் தெரியுமா என்ன வரம் வேணும் ஐயா ஈசனே இறையோனே ஐயா எல்லையோ சரியாரோ நீ வரனே எனக்கு வேணும் பாசுடையோ சரியாரோ பகவானே எனக்கு வேணும் கடைசுலையோ சரியாரோ கரைக்கண்டரே எனக்கு வேணும் சீரகத்தை சரியாரோ சிவனாரே எனக்கு வேணும் அவருடைய சிறைச்சானது அத்துச்சரித்த அலைகளிலே போய்விட வேண்டும். பாம்பு விரலை கொண்டு பர்வதத்தை தொட்டாலும் பர்வதம் என்று சொல்லப்பட்ட குண்டு மலைகள் எல்லாம் கொண்டு வைத்து தகர்த்தது போல இடித்து சிதறணும். கனையாளி விரலை கொண்டு சமுத்திரத்தை தொட்டாலும் சமுத்திரத்திலே இருக்குகின்ற பச்சை தண்ணீரானது பற்றி தீப்பிடிச்சு எரியணும். எட்டாத பாவி வரத்தை கேட்காரு. என்ன வரம் கேட்கிறான்? அருந்து ஓடணும், படியில் வெடிக்கணும், தீப்பிடிச்சு எரியணும். பார்த்தார் பகவான் மேலே கீழே பார்த்தாரு. ஏ படுவாவி வல்லனக்கா
வல்லரக்கா நீ ஆர்க்க வரம் கேட்பா என்று நினைத்தேனடா. நீ அடிக்கிறதுக்கெல்லாம் வரத்தை கேட்க சுத்தமா அழிக்கிறதுக்கு வரம் கேட்கியே சண்டாள பாவி. ஏ வல்லரக்கா வெள்ள வரம் கேட்பா என்று நினைத்தால் கொல்வதற்கெல்லாம் வரத்தை கேட்க வரத்தை கேட்கின்றாய். அதமா அப்படியே கொடுக்கவா வேண்டாமான்னு யோசிக்காரு. அதே திரு முடிச்சாரு. பார்த்தா வல்லரக்க வேற வழி இல்லையே. ஆண்டவா என்ன ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. என்ன முன்னும் பின்னும் முக்குத மாதிரி இருக்கு. ஆமா மறந்து போச்சா ஆண்டவா? பொண்டாட்டி ஞாபகம் இருக்கா? சத்தியம் பண்ணி கொடுத்தேற போய் மறந்து போச்சா? மறந்து போச்சா வரந்த கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்ல ஆண்டவன் பகவான் வார விதி அறியாமல் ஆண்டவன் பகவான் தந்தேன் கொடுத்தேன் என்று வரத்தை கொடுத்தார். வரத்தை வாங்கினான். ஏ வல்லரக்கா ஒன்று சொல்லுதான் கேட்டுக்கோ. சத்தியம் தவறி நீ இடந்தையானால் இந்த சங்கரன் கொடுத்த வர சத்தியமா உன்னை அளிக்கும். கொடுக்கும் போதே அழிச்சு கொடுத்தாரு. வரத்தை வாங்கினார் வல்லரக்கன். பூலோகத்தை பார்த்து வாரா. பூலோகத்தை பார்த்து வரும்போது அரக்கனிடத்திலே நாரத மகாமுனிவர் கலகத்தை மூட்ட அரக்கன் நினைக்காம பகவானை கொண்டால் பார்வதி நமக்குத்தானே அப்படின்னு பார்வதி நினைச்சா. வரம் வாங்கினது வலது கையில 3 விரல் பின்னாடி வச்சா. இடது கையை தூக்கி முன்னாடி நீட்டினா நேர கைலாசம் வரும்போது அரக்கனுக்கு பயந்து ஆதிவள்ளி கைலாசத்தில் எல்லோரும் ஓடி ஒளிய. ஆனால் ஆண்டவன் பகவான் 33 கோடி முனிவர்களையும் தேவர்களையும் பிருந்தாவனமாக்கி செவ்வரளி கூட்டுக்குள்ளே சிவபெருமான் தன்னுடைய 5 சடையையும் 5 இதழாக விரித்து போட்டு சிவபெருமான் ஒளிந்திருக்க பார்வதியால் அரணாகப்பட்ட கண்ணனை நினைக்கின்றார். அவ எப்படி நினைக்கின்றாய்? பச்சம்மாள் எழுந்தரித்து பார்வதியாரிடத்துல ஓடி வந்து பார்வதி அரக்கனை கொல்ல வேண்டுமானால் நாம கருவளையும் மாறி உருவளையும் மாறி கருவாரி உருமாறி பிறந்தால் தான் அரக்கனை கொல்ல முடியும் என்று இருவேர்களும் கலந்து பேசி நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கருவருமா பட்டணத்தை யார் ஆண்டு வருகின்றார்? கம்சமுடி ராஜமன்னன் ஆண்டு வருகின்றார். கம்சராஜனுக்கு ஒரு தங்கை பூதம் போல் இருந்ததினாலே பூதகியார் என்று பெயர் கொடுத்து காட்டுக்குள்ளே வளர்த்து வருகின்றார். ஒரு தங்கை அழகாக இருந்ததினாலே தேவகியார் என்று பெயரை கொடுத்து அரண்மனையிலே வளர்த்து வருகின்றார். அப்படி வளர்த்து வரும்போது தேவகிக்கோ வயது 16 வயதாச்சு. 16 வயதிலே வசுதேவனை திருமணம் முடித்து பட்டண பிரவேசம் சுற்றி பார்த்து வரும்போது துர்வாசக முனிவர் சாப்பிட வைத்திருந்த மாங்கனியை தேவகியால் எனக்கு வேணும் என்று கம்சனிடத்திலே கேட்க தந்தைக்கு இல்லாத மாங்கனி இந்த தரணியில இருந்து என்ன பலன் என்று சொல்லி மாங்கனியை பறித்தார். 4 8 துண்டுகளாக வெட்டி
8 துண்டுகளாக வெட்டி யாரு யாரையா தங்கை கையில 4 துண்டும் வசுதேவன் கையில 4 துண்டும் கொடுத்தான். பிரித்து கொடுத்தான். குளிக்க போன துர்வாசக முனிவர் வந்து பார்த்தாரு. அங்க மாமரத்தை பார்த்தாரு. அவரோட மாம்பழத்தை காணல. அட்டை மூடா கம்சராசா, நான் சாப்பிட வைத்திருந்த மாங்கனியை உன் தங்கைக்கும் மைத்துனனுக்கும் பங்கிட்டு கொடுத்ததினாலே உன் தங்கை திருவயத்தில் 8 குழந்தை பிறக்கும். 8வது குழந்தை திட்டமாக உன்னுடைய தலையறுப்பு என்று சாபத்தை கொடுத்தார். பார்த்தான் கம்சராஜன். ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தானே ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும். ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் ஆறேது பெண்ணேது. 2 பேரிலே 2 கல்மண்டபத்தில் பிரித்தடைத்தான். அவன் பார்த்தால் தேவகியார். அம்மா தாயே பார்வதி அம்மா. இந்த சண்டாள கம்சனிடம் காவலர்கள் நித்திரையிலே இருக்க தேவர்களுடைய சூழ்ச்சியினாலே வசுதேவனை கொண்டு வந்து கம்சராஜனுடைய அரண்மனையிலே விட்டார். அதாவது தேவதையாருடைய கல் மண்டபத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். ஈருடலும் ஒருடலும் இணைந்து உறவாட சாலையில் அடுப்பம் போல நெருங்கி உறவாட மறுநாள் உதயமானது. அதே மாதிரி கம்சராஜனை கம்சராஜனுடைய மைத்துனனை கொண்டு வந்து அதே கல் மண்டபத்திலே விட்டார்கள். அன்போடு குளிமறந்து ஆகிலையால் சூடாகி 7 வருடமாக 7 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். 7 பெண் குழந்தைகளையும் வரை முடித்தான் கம்சராஜன். 8வது குழந்தையாக அந்த தேவகியாருடைய திருவயத்தில் யார் வந்து பிறக்க போறார்? ஆயர்வாடி பட்டணத்தில் அம்பல யாதவருக்கும் அன்னை யசோதைக்கும் பிள்ளையாக பார்வதியால் ஒரு மாதம் இந்த கல் மண்டபத்துக்குள்ள தேவகியாய் திருவயத்தில் ஆயிரந்த கோபால கண்ணன் ஒரு மாதம். 2 பேர்களுக்கும் மாதங்கள் 10 இந்த கருவருமா பட்டணத்தில் கல் மண்டபத்துக்குள்ளே அந்த யாரு வந்து பிறக்க போறா? தேவகியாருடைய திருவயத்தில் 8வது குழந்தையாக யார் வந்து பிறக்க போறா? கண்ணே வந்து பிறக்க போறார். அந்த
பகவான் சொல்ல அவன் பார்த்தால் ஆமா பச்சம்மாள் அரக்கனை கொல்ல வேண்டுமானால் ஆடு மாடுகளை நீங்கள் தான் வைக்க வேண்டும் என்று என் பெருமாள் ஈசனிடத்திலே சொல்ல உடனே ஆண்டவன் பகவானுக்கு ஆட்டு இடையரை போல வேடத்தை கொடுத்து ஆண்டவன் பகவானிடத்தில் ஆடு மாடுகளை ஒப்படைத்து விட்டு என் பெருமாள் நாராயணன் அரக்கை யார நினைச்சு படுத்திருக்கான் அவன் பார்வதியால நினைச்சு படுத்திருக்கான் அப்போ நம்ம பார்வதியை விட 10 மடங்கு அழகாக செல்ல வேண்டும் என்று என் பெருமாள் நாராயணன் என்ன நினைக்கிறார் என்னையா நினைக்கின்றார் இந்திரன் கெட்டது பெண்ணால சந்திரன் கெட்டது பெண்ணால ஆளி கெட்டதும் பெண்ணால இலங்கை தாவரம் கெட்டதும் பெண்ணால இந்த பையகம் கெட்டதும் பெண்ணால அத்தனை பேரும் அடுத்தவன் கொண்டாட்டி நினைச்சா அவன் கெட்டு சீரழிஞ்சு நொந்துடுவா போனான் ஆகையினால் என் பெருமாள் நாராயண அவர் எப்படி அவதாரம் எடுத்தார் பாருங்க அவதாரம் எடுக்கின்றார் அவதாரத்தை மாயக்கண்ணன் கோபாலன் எடுத்து அப்படியே சுடுபத்தை எடுத்து வல்லரக்க மாய மோகினி அவதாரத்தை எடுத்தார் என் பெருமாள் அவர் எப்படி வாராரு பாருங்க எப்படி வாராரையா மங்கை போலே மாயவரோ வடிவம் கொண்டு முடிச்ச பொன்னை போலே பெருமாள் வடிவம் கொண்டு அரங்கன் கொடுத்திருக்கும் வழியாரே போட்டு தேசத்தை எடுத்து அப்படியே தலை நிறைய பூவை வச்சு நடந்து வாராரு. ஆமா நம்ம வாரத அரக்கனுக்கு தெரியப்படுத்தணும்ல. அரக்கன் பகல் கனவு கொண்டு தூங்குறான். ஆமா என்ன கனவு கொண்டு தூங்குறான்? அவன் மத்தவெல்லாம் படுத்துக்கிட்டு பகல் கனவு கொண்டு தூங்குறான். அவன் என்ன கனவு கொண்டு தூங்குகிறான்? என்ன கனவு காங்க மாமரத்தை கண்டு மாமமாக போக கண்டு இப்படி கொழுந்தியா இருந்தா ஒருத்தரும் கிட்ட வர மாட்டாங்க. அப்படி சொல்லாதயா, அவங்களுக்கு 5 அக்கா புருஷனும் தங்கமா
பாத்துக்கிட்டாங்க. யாரு அந்த அம்மாவுக்கு? அப்ப ஏன் அப்படி ஊர் ஊரா வில்லடிக்க விடுறாங்க, வீட்டுக்குள்ள வைக்க வேண்டியதானே? அது சரி, எனக்கு நமக்கு சம்பாத்தியம் வேண்டாமா? அது சரிதான். ஆலமரத்தை கண்டைய அத்த மகா போக கண்டே, அத்த மகா மகனியா போக கண்டே, அத்த மகளோடு ஆமா ஆசையா தாலி கட்டி வாழ கண்டன் அரக்கன் கனவு கண்டான். அவன் கனவு கண்டு தூங்குதான். அப்ப இவனை எழுப்பணும் இல்ல? அப்ப இவனை எழுப்பணும் இல்ல? எந்தியம் பெருமாள் மாயம் மோகினி அவதாரத்தில் இருக்க கோபால கண்ணன், கோபால கண்ணன் அவர் திரும்ப அவன் கனவு காண்றான். ஆமா, எம் பெருமாள் திரும்ப பதில் பாட்டு படிக்கார். இவர் பதில் பாட்டு அவன் காதுல விழுந்த மாதிரி சத்தமா படிக்காரு. அவர் எப்படி படிக்காரு? அவர் எப்படி படிக்காரையா? ஆலமரத்தை கண்டே அத்த மகம் போல கண்டே, ஆலமரத்தை கண்டே அத்த மகம் போக கண்டே, ஆலமரத்தை கண்டே அத்த மகன் அத்தான் கண்டே, ஆலமரத்தை கண்டே அத்த மகம் போக கண்டே, அத்த மகன் அத்தாரோடு கண்ணம்மா கண்ணம்மா தாலி கட்டி வாழ கண்டே கண்ணம்மா 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 தாலி கட்டி வாழ கண்டே கண்ணம்மா கண்ணம்மா ஐயா கண்ணம்மா எம்மம்மா மரத்தை கண்டே மாமா மகன் மச்சான் கண்டே, மாமரத்தை கண்டே மாமா மகம் மச்சான் கண்டே, இப்படி மாமரத்தை கண்டே மாமா மகன் மச்சான் கண்டே, மாமரத்தை கண்டே மாமா மகம் மச்சான் கண்டே, மாமன் மகளோடு கண்ணம்மா என் மாமன் மகன் மச்சானோடு கண்ணம்மா அம்மா நீ சொல்லம்மா அம்மா மாலையிட்டு வாழ கண்டே கண்ணம்மா கண்ணம்மா மாலையிட்டு வாழ கண்டே கண்ணம்மா கண்ணம்மா ஐயா கண்ணம்மா கண்ணம்மா மாலையிட்டு வாழ கண்டே இவர் திரும்ப பதில் பாட்டு படிக்காரு. எப்படி படிக்காரு? என்ன அழகா படிச்சாரு பத்தியா? மாமரத்தை கண்டே என் மாமா மகன் மச்சான் கண்டே, என் மச்சான கண்டே என் மச்சான கண்டே, என் மாமா மகன் மச்சானோடு ஆமா நம்ம ஆடையிட்டு வாழ கண்டே, நல்ல மச்சானுக்கு வாக்கப்பட்டுதான் இப்ப ஊர் ஊரா வில்ல அடிச்சுக்கிட்டு அலையுது. ஆலமரத்தை கண்டே அத்த மகா போக கண்டே, அத்த மகன் போக கண்டே, என் அத்த மகன் போக கண்டே, என் அத்த மகன் அத்தான், என் அத்தானோடு நான் ஆசையா வாழ கண்டே. எங்க அப்பா நான் ஆசையா வாழ கனவு கண்டேன். இவர் இப்படி பதில் பாட்டு படிச்சாரு பாரு, முடிச்சிட்டான். அரக்கன் படின்னு கண் விழித்தான். சண்டால பாவி பொம்பளை சத்தம் கேட்ட உடனே கண்ணை முடிச்சிட்டான். இந்த அத்துவான கானகத்துல கானகத்திலே நம்ம கனவுணர்வை சொப்பனத்துக்கு யாரோ பதில் பாட்டு படிக்க யாரோ பதில் பாட்டு எல்லாம் படிக்காங்க என்று என்று கண்ணை திறந்து பார்த்தா எதிரில மோகினியை கண்டா. அவங்க பேர பிள்ளை வச்சுட்டு போறாங்க. ஏமா இவங்களும் ஒரு காலத்துல பிராயத்துல எப்படி இருந்திருப்பாங்க? ஆமா அதுதான். ஆமா இப்ப வேற பிள்ளை இடுப்புல வச்சிருக்காங்க. இடுப்புல வச்சிருக்காங்க. ஆனால் கண்ணை திறந்து பார்த்தா மோகினியை கண்ணிலே கண்டா. கண்ணிலே கண்டா. அடே அப்பா, ஏ அப்பா, அவன் இருக்க அழக பார்த்தா, அவ அழக பார்த்தா, அவன் முகம் அழகும், அவ மூக்கழகும், அவ கண்ணழகும், அவ மூக்கழகும், அவ அழகுன்னா அழகு அப்பேற்பட்ட அழகு, அவ காதழகும், உடலழகும், பல்லழகும், வாயழகும், கருத்தழகும், கையழகும், அவன் தலகாரு நல்ல பாங்காருமா, அவ அதாவது கூந்தல் அழகும். அவன் அரக்கன் நினைக்கான். ஆமா, என்ன நினைக்கான்? அது மூக்கம். ஏ அப்பா, இல்ல ஐயருக்கட கேட்பான். அதான் பார்த்தேன். ஐயா நம்ம ஐயர் கடையில கேக் இருக்குமா? ஐயா ஐயருக்கட கேக் சாப்பிட்டுக்கியா நீ? ஐயர் தான் முட்டை சேர்க்க மாட்டாரு, அப்புறம் எப்படி கேக் நல்லா சாஃப்டா வரும்? என் ஆத்துக்காரு அடிக்கடி அங்க இருந்து தான் கேக் வாங்கி தருவாரு எனக்கு. உன் ஆத்துக்காரர் ஐயரா? இல்லையா, ஆ, அங்க இருந்து தான் கேக் வாங்கிட்டு வருவாரு. அப்படியாம்மா? ஆமா ஆனால் ஆமா, அரக்கன் நினைக்கான். அவன் என்னையா நினைக்கின்றான்? இந்தரையோ சுந்தரியோ யமலோக மன்மதையோ, யமலோக மன்மதையோ, மன்மதையோ மாயகியோ, நம்மள மயக்க வந்த சீமாட்டியோ, ஒரு நாள் ஒரு பொழுதாவது ஒரு நாள் ஒரு பொழுதாவது இவளோடு நாம சேர வேண்டும். இவளை விட்டக்கூடாது, இவளை விட்டக்கூடாது, விடவே கூடாது. இவளை விடக்கூடாது. ஒரு நாள் ஒரு பொழுதாவது இவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும். ஆமா, கூட்டு போணுமா? வாழ்ந்தாலும் இவளோடு, வாழ்ந்தாலும் இவளோடு, வைகுண்டம் போனாலும் இவளோடு, போனாலும் இவளோடு, சேர்ந்தாலும் இவளோடு, செத்தாலும் இவளோடு. செத்தாலும் இவளோடு. என் சண்டாள பாவி முதல்லயே
வாழ்ந்தாலும் இவளோடு வைகுண்டம் போனாலும் இவளோடு நினைக்காத அவர் அங்க கூட்டிட்டு போறதான வந்திருக்காரு சேர்ந்தாலும் இவளோடு செத்தாலும் இவளோடு நினைக்கான் சோழிய முடிய போறான் பார்த்தால் என் பெருமான் கோபால கண்ணன் நினைக்காரு உன்னை சோழிய முடிக்கதாப்பா நான் வந்திருக்கேன் ஆமா நான் பார்த்துக்கிட்ட போது கொஞ்ச நேரம் ஆகட்டும் கொஞ்சம் போரு ஓடி வந்து வழிபறித்தான் மோகினியாலை வல்லரங்க ஏ பெண்ணே நீ யாரம்மா நானா குடத்துக்காரி அம்மா ஆமா ஏ பெண்ணே ஊரை என்னம்மா பேரை சொல்லம்மா பேரை சொல்லம்மா நீ வந்த வழியா என்னம்மா கொஞ்ச நேரத்துல மேல அடிப்பாங்க இறங்கி இருக்கமா சேர்ந்து ஆடி கத்துக்கிட்டீங்கன்னா கூட 5000 நான் கேட்பேன் ஊருக்காரங்கிட்ட கொடுப்பாங்களா இவங்க ஆடுனா நம்ம எங்ககிட்ட வில்லுபாட்டு உண்டு அப்பப்ப ஆசைப்பட்டா இறங்கி ஆட வச்சுக்கணும் என்ன ஏ பெண்ணே யாரு நீ யாரு எங்க போற இந்த சாமம் போல இப்படி போறேம்மா இப்படி தனியா ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு அழகான பிள்ளை இந்த சாமம் போல நீ போகலாமா ஒத்தையில நீ போகலாமா என் பெண்ணே நீ யாரு நீ யாரம்மா ஊரு என்ன உன் பேரு என்ன உன் பேரு என்ன உன் ஊர் என்ன நீ எதுக்கு இந்த சாமம் போல இங்க வந்த ஏ அரக்கா நான் யாரு தெரியுமா யாரம்மா என் பேரு மோகினி ஆமா எங்க அப்பா பேரு மலையரசி எங்க அம்மா பேரு மலையரசி அம்மா பேரு மலையரசி ஏ அரக்கா எட்டாவது பிறந்தவங்க எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்ட மண்ணு அப்படித்தான் இங்க வாழ்க்கை இருக்குமா எட்டாவது பிறந்துட்டு எட்டி பார்த்த இடம் பூரா அப்படித்தான் இருக்கு அப்படி இல்ல எண்ணம் எட்டாவதா பிறந்தாலும் ஆமா எண்ணம் நல்லெண்ணம் இருந்தா எங்க போனாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படியா ஆமா அதை விட்டுட்டு இப்படி கோயில் கொடைக்கு வந்தவங்க ஆமா வில்ல பாக்கணும் ஆட்டத்தை பாக்கணும் சாமியை கும்பிடணும் ஆமா போன கொடைக்கு வரும்போது இவ கழுத்துல இந்த சங்கிலி இல்ல இந்த கொடைக்கு இவ வாங்கிட்டானா இந்த சாமி அவளுக்கு தானே கொடுத்திருக்கு நமக்கு தரலையே நினைச்சோம்னு ஆமா அடுத்த கொடைக்கு வரும்போது ஐயா இருக்கிறதையும் உருவிடுவாரு அது சரிதான் ஆமா என்னைக்குமே நல்லதா நினைக்கணும் என்ன போல் வாழ்க்கை ஆமா ஆமா ஏ அரக்கா எட்டாவது பிறந்த மகா எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்ட மண்ணு எனக்கு போன வெள்ளிக்கிழமை கல்யாணம் இந்த வெள்ளிக்கிழமை வில்லடிக்கு வந்தேன் அப்படி விட மாட்டாரு என் மாப்பிள்ள கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் கழிச்சுதான் விட்டாரு எதுக்கு வில்லடிக்க அதான் நான் பார்த்தேன் ஆமா அதாவது எனக்கு போன வெள்ளிக்கிழமை கல்யாணம் எனக்கு இந்த வெள்ளிக்கிழமை நான் புருஷனோடு சண்டையிட்டு பிறந்த வீடு போறேன் பிறந்த வீடு நான் போறேன்டா அதாவது மன்னனோடு சண்டையிட்டு மாதா வீடு போறேன்டா அரக்கா கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் என் மாமியா கூட சண்டை மாமியா கூட தான் முதல் சண்டை போடணும் 2வது நாள் மாமனார் கூட சண்டை 3வது நாள் மதுரையா கூட சண்டை 4வது நாள் கூட சண்டை 5வது நாள் குழந்தை கூட சண்டை 6வது நாள் பக்கத்து வீட்டுக்காரி கூட சண்டை 7வது நாள் எதிர்த்த வீட்டுக்காரி கூட சண்டை 8வது நாள் எனக்கு சண்டை போட ஆள் கிடைக்கல கஷ்டமா இருக்கு ஒரு நாளாவது யார்ட்டையாவது சண்டை வச்சா உறக்கம் வர மாட்டேங்கியா செவத்துல போய் முட்டை வண்டிதானே தன்னால அது வந்துரும் போல அந்த நிலைமைக்கு 8வது நாள் எனக்கு சண்டை போட ஆள் கிடைக்கல நான் என் வீட்டு முத்தத்துல 3 கல்ல தூக்கி வச்சு அதுல நல்ல அழகான வட்ட வார்ப்ப தூக்கி வச்சு 5-6 கல்ல பறக்குறேன் அள்ளி போட்டு என் மாட்டுக்கு தீய பத்த வச்சு கரண்டிய வச்சு இப்படியே வறுத்துக்கிட்டே இருந்தேன் செவனேன்னு வறுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த தெருவுல 90 வயசான ஒரு கிழவி அங்க இருந்து வந்தா அங்க இருந்து வந்தா ஏம்மா என்ன நீ வாவரசி பெண்ணு தலநாளையில வீட்டுக்கு வந்த மருமகளா இப்படி முத்தத்துல கல்லள்ளி போட்டு வரங்கலாமான்னு என்ன
கிடைக்காது அப்படின்னு கேட்டேன் பாரு ஒரு கேள்வி வசமா கேட்டேன் ஏன் வீடு ஏன் வீட்டு முத்தம் ஏன் வார்ப்பு நான் கல்ல பிறக்கிட்டான் போட்டு வருங்க ஒரு தாலியவா அறுத்து போட்டு வருத்தம்னு கேட்டேன் பாரு ஒரு கேள்வி கேட்டேன் சண்டால பாத வச்சு 90 வயசான கிழவிக்கு புருஷன் மேல அவ்வளவு பாசம் இருந்திருக்கு பாட்டிக்கு 90 இருந்தாலும் தாத்தா 95 வயசானாலும் சம்மன் இருக்காது வீட்டுக்குள்ள என் பேரைய போவ ஏன் தாலியவா அறுத்து போட்டு வருத்தம்னு சொல்லி அவ ஏன் கொண்டைய பிடிச்சா நான் அவ கொண்டைய பிடிச்சேன் 2 பேருக்கு சண்டை போட்டு கிளவி என்ன சமட்டிட்டா நான் இனிமேல் இங்க இருக்க மாட்டேன்னு போன அரக்கா ஆமா ஏ அரக்கா மன்னனோடு சண்டை நினைக்க வேண்டும் ஒத்தையில போறவள உன் கூட பிறந்தவளா நினைக்கிறோம் நல்லா நினைப்போமா என்னம்மா கூட பிறந்தவளா எல்லாரையும் நினைச்சிட்டு இருந்தா நாங்க சாமியாரா தான் போறோம் ஆமா ஆமா அனாதையா போறவள நீ அங்க பாரு தியாகல இப்பமே உறக்கத்தை அதுன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு உஷாராயிருவோம் ஆமா இன்னைக்கு தான் கொடையே ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு தான் இந்த உறக்கம் ஆமா உறங்கி ஆட்டம் பார்க்கறது முடிச்சிருக்கணும்ல இதுக்கு சரியா உட்கார்ந்து உறங்க கூடாது ஏமா கழுத்து ஒரு பக்கம் நிக்காது அது பகல்குள்ளவா நல்ல கதையை கனவுல கேட்டாங்க ஆமா பகல்குள்ள வயல்ல வேலை பார்த்து உடல் எல்லாம் கலப்பா இருக்கு கதைக்குள்ள போயிட்டாங்க கதைக்குள்ளே போயிட்டாங்க ஆமா அந்த வருஷம் கொடுத்து பாட்டி தான் பாட்டி வெத்தலை சமைக்காங்களா அங்க பாரு அத சொல்லுதான் யாரு அங்க பாரு சமைக்க வாய்க்குள்ள பாட்டு போடுற பாட்டை பாரு ஆமா யாரு யாரு ஏ அரக்கா உன் கூட பிறந்தவளா என்ன நினைக்கணும் என்ன வழிமறிச்சு பேசாத வம்பு வந்து சேர்ந்தோம் வழிய விடு என் புருஷன் பின்னாடி வாரா வந்தாம்னா உன்னை வெட்டி போட்டுருவான் ஏ மோகினி நீ என்ன வார்த்தைனாலும் சொல்லு நீ என்ன வார்த்தைனாலும் சொல்லு ஆமா தங்கச்சின்னு சொல்லாதம்மா சொல்லாத எனக்கு படக்குங்க என் தலையெல்லாம் சுத்துது எனக்கு தலையெல்லாம் சுத்துது இப்பேற்பட்ட அழகா இருந்துட்டு எனக்கு தங்கச்சின்னு சொல்லலாமா ஆசையா என்ன அத்தான்னு கூப்பிட என்று என்ன மச்சான்னு கூப்பிட ஏ பெண்ணே நீ இப்படி கஷ்டப்பட வேண்டாம் ஆமா ஏன் கூட நீ வருவையானால் என்ன சொல்லுதா பூ முடிக்க ஆடு வைப்பானா ஏன் கூட நீ வருவையானா உனக்கு கட்டி உண்டு வெட்டை உண்டு கை பிடிக்க தோழி உண்டு பிடிக்க தோழியா ஆமா யாருக்கே ஒருத்தர் இல்லாம தான் கிடக்காக சீவி முடிக்க ஆடு வைப்பேன் உனக்கு சேலை கட்ட நான் வருவேன் பூ முடிக்க ஆடு வைப்பேன் உனக்கு பொட்டு வைக்க நான் வருவேன் பொட்டு வைக்க நான் வருவேன் அது என்னம்மா பூ முடிக்கனா ஏன் பூ முடிக்க ஆடு வைப்பானா பொட்டு வைக்க மட்டும் ஏன் இவன் போவானா அம்மா பொட்டு வைக்க சாக்கடையே அப்படியே லேசா நெத்திய தடவிடலாம்ல பொட்டு பார்த்துக்கிடலாம்ல ஆமா ஏக்கம் தான் எல்லாம் ஏக்கம் தான் ஏ அழகா என்னப்பா நீ இப்படி பேசுற அப்ப என்ன செய்ய அப்ப என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசையோட இருக்கியா உன்னை பார்த்த உடனே எனக்கு தன்னால வருது என்னது வருது தன்னால தோணுது காதல் வருது எல்லாம் அப்படி கண்ணு பார்த்த உடனே காதல் வருது எனக்கு அப்படியே கிறக்கமா வருது என்னது கிறக்கமா வருதா கதையில சொல்லுதையா அவன் பார்த்தா வல்லரக்கனை பார்த்து என் பெருமாள் கேட்காரு என் பெருமாள் கேட்கின்றான் ஏ வல்லரக்கா என்ன கல்யாணம் பண்ணணும்னா நினைக்க ஆமா
அங்க எட்டி பாரு பின்னாடி என் மாமா என் அத்தை என் புருஷன் எல்லாரும் வராங்க. அவங்க எல்லாத்தையும் வழி மறிக்காத வழியை விட்டு உன்னை பார்த்தாங்களே சும்மா விட மாட்டாங்க. ஆளை கடத்திடுவோம். ஆமா அவங்க யாருமே வேண்டாம். ஏன் அரக்கா அதுலயும் என் கூட பிறந்தவன் இருக்கா பாரு 7 பேரு. 7 பேரு அவன் 7 பேருக்கும் தெரிஞ்சுச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டான். அவ கிடக்க அவ ஒரு ஓரத்துல கிடக்க நான் தெரியாம உன்னை கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டேன். கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டதா அது என் வீட்டுல வச்சுக்கிட்டேன். அதான் நான் பார்த்தேன். தெரிஞ்சா தானே வெளிய சண்டை வரும். ஏடி என்ன வந்ததுல இருந்து 7 பேருங்க என்ன சொல்ல அந்த 7 பேரு. அவன் யாருமா 7 பேரு யாருன்னு சொல்லு நான் பாக்கட்டும். ஏன் 7 பேரை நான் சொல்லணுமாக்கு இப்போ? ஆமா முந்தா நாள் பார்த்தேன். ஏன் அரக்கா மூத்தவள யாரு? ஆமா மூத்தவள முந்தா நாள் பார்த்தேன். ஏன் அரக்கா எங்க அக்கா மூத்தவா யாரு தெரியுமா? யாரையா காசி மம்பட்டனத்தி கொண்ட காசி விஸ்வநாதரே முதலாவது அக்காரே காசியை கொடுக்கிறே இரண்டாவது அக்காரே ஏழுகள் வல்லாரே இரண்டாவது அக்காரே சங்கர கோவிலே சங்கர நைனாரே அவள் பார்வதியை கொடுத்திருங்க வழியை விடு நேராவது நான் போட்டோம். ஏ பெண்ணே பெண்ணே அரக்க மனசுல நினைக்கா. ஆமா என்ன நினைக்கா? கொண்டவளை விட்டாலும் காட்டுல கண்ட பெண்ணை விடக்கூடாது. கொண்டவா வீட்டுல எந்த நேரமும் இருப்பா. கண்ணவா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பிச்சுக்கிட்டு போயிருவா, ஓடிடுவா. அப்ப அவளை பிடிச்சு கொண்டு வச்சுக்கணும். ஆமா அரக்கனுக்கு ஆசைதானே. என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? மாட்டான் தோட்டத்து மல்லிகையை நினைக்கலாமா? நினைக்க கூடாதுல. அதுதானே ரொம்ப மணக்கும். என்னதுமா? மல்லிகை தானே. அப்ப மாட்டான் தோட்டத்து மல்லிகை தான் ரொம்ப மணக்குமா? அதுதான் கம்மன்னு மணக்கும். ஏன்னா என்ன நம்ம வீட்டு சாப்பாடு என்னைக்கும் டெய்லி சாப்பிட்டு நம்ம வீட்டு சாப்பாடு ருசி தெரியாது. நம்ம பக்கத்து வீட்டுல போய் அவன் பழைய எரிஞ்ச வச்சிருந்தாலும் ஏப்பா அது அமிர்தமா இருக்க, அதுதான் ருசியா தெரியும். அப்படி ருசியா தெரியும்ல. அதே மாதிரி அரக்கை எப்படியாவது இவளை நம்ம கொண்டு போயிடணும்னு நினைக்கின்றான். அப்ப பார்த்தார் எம்பெருமாள். அரக்கா உன்னை கொல்லத்தானே நான் வந்திருக்கேன். உன்னை கொண்டுட்டு போகத்தானப்பா நான் வந்திருக்கேன். நான் சரியா என் வழியில வாரிய வந்துட்டியே. நான் நினைச்ச மாதிரி கரெக்டா வந்துட்டியே. தண்ணி போட்டாச்சு, தூக்கிட வேண்டியதான். என்னட்ட போந்தானே. ஆமா. அரக்கா நான் உன் கூட வாரேன். ஆமா. நீ என்ன இவ்வளவு தூரம் காதலிக்கிற பார்த்தா எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. எவ்வளவு தூரம் அரக்கன் காதலிக்காம மோதினியே. அது சரிதான். அரக்கா நான் உன் கூட வாரப்பா மாட்டேன்னு சொல்லல. மாட்டேன்னு சொல்லல. ஆனா ஒண்ணு கேக்கியா? அதுக்கு மட்டும் சரியா பதில் சொல்லு. உன் கூட வாரேன். அப்படியா? ஆமா. கேளு நான் சொல்லுதேன். அரக்கா உனக்கு முன்னால கல்யாணம் ஆயிருக்காண்டார். கல்யாணம் ஆயிருக்காவா? ஒரே ஒரு தடவை தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன். தெரியாம கோயில போய் தாலி கட்டிட்டேன். அவளை எனக்கு பிடிக்காது. அவ ஒரு ஓரத்துல இருக்கா வீட்டுல. ஆமா ஒரு ஆசைக்கு கட்டிட்டேன். ஆமா ஆசைக்கு இல்ல, ஆசை இல்லாம தான் கட்டினேன். ஆமா ஆசைக்கு கட்டிட்டா நான் உடுக்காரேன். ஒரே ஒரு தடவை தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன். தெரியாம கல்யாணம் ஆயிட்டு அவளை வீட்டுல ஒரு ஓரத்துல பேருக்கு வச்சிருக்கேன். ஏன்னா உன்னை கண்ணை கட்டி கொண்டு போய் விட்டு கழுத்தை நீட்டமான்னு சொல்லி நீட்டுனல்ல. இன்னொரு கல்யாணம் முடிக்கணும். நான் சொல்லலையா? அரக்கன் சொன்னா என் புருஷன் இருக்காரு ஐயனார் மாதிரி வீட்டுல சிங்க மாதிரி. ஆமா அதான் பார்த்தேன். என்னையா? அதாவது நாங்க ஆசைப்பட்டு விரும்பி கல்யாணம் பண்ணோம். தன்னை வச்சுக்கிடுமான்னு தவிட்டு கழுத. அது சரி. அதான் பார்த்தா வல்லரக்கன். ஏ பெண்ணே எனக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு. என் மனைவி மூத்ததாரோ. ஆமா. எங்க இருக்கா? வீட்டுல அரண்மனையில இருக்கா.
பெண்ணே எப்பா நான் சொல்றதை கேளு. சொல்லுதலை கேளுப்பா. என்ன நீ மாலையிட்டையானா உன்னை மகாராணியா பார்த்துருவேன். என் நாட்டுல கொண்டு வந்து அழகா வச்சிரு. அரக்கா நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லாதான் இருக்கு. ஆனா முன்னாடி கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்ல பத்தியா? எனக்கு அது கொஞ்சம் சங்கடமா இருக்கு. வல்லரக்கா கண்ணாடி குத்துக்காரங்க வல்லரக்கா நான் சொல்வதை கேளு. சொல்வதை கேளு. சக்கரத்தை போராடும் போராடும் சக்கரத்தை போராடும் எனக்கு சாகு மட்டும் திண்டாடும் திண்டாடும் என்ன தெரியுமா? அதோ தெரியுமா கங்கை? அந்த கங்கையில போய் குளித்து நீராடி இடது கையை திருவெண்ணீர் எடுத்துக்கோ. வலது கை 3 விரலால அந்த திருவெண்ணீரை தொட்டு முக்காலும் சத்தியமாக என் மனைவி மூத்ததாரத்து கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன் அப்படின்னு முன் சில கையை வைத்த யானாய் நம்ம 2 பேரும் இனவரியாம சந்தோஷமா வாழலாம். பார்த்தா வல்லரக்கன் வலது கை 3 விரலிலே வாங்கிய வரத்தை மறந்தான். என்பதை பெண் என்று நினைத்தான், பெருமாள் என்று அறியவில்லை. மந்தையும் நினைத்தான், மாயகோபால் என்று அறியாமல் பெண் என்று நினைத்து இவளை விடக்கூடாது என்று வேகமா ஓடினான். வலது கை 3 விரல்ல வாங்கிய வரத்தை மறந்தான். அவன் கங்கையிலே குளிக்கின்றான். குளிக்கவன் நல்லா குளிக்கானா? அவன் எப்படி குளிக்கான்? அவன் முங்குவானா, முழுகுவானா, ஒரு தடவை முங்குவா. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பாப்பான். எந்திரிச்சு கரையை எட்டி பார்த்தான். நிக்காராம் ஓடிட்டான். ஒருவேளை நம்மள குளிக்க வச்சுட்டு ஏமாத்திட்டு ஓடிடக்கூடாது. தண்ணிக்குள்ள முங்க வச்சுட்டு ஓடிட்டாங்க. என்ன செய்ய? முங்கதான் வடக்குல எந்திரிச்சு பார்த்தான். ஏறிட்டு பார்த்தான். இவர் ஓடி போவதுக்கா வந்திருக்காரு. அவன் ஒரேடியா சோழிய பிடிக்கிறதுக்கு அவர் நிக்காரு. அவன் உயிரை எடுக்கத்தானே வந்திருக்காரு. பார்த்தாரு. விறுவிறுன்னு குளிச்சு கங்கை கரைக்கு வந்தா. இடது கையில திருவெண்ணீர் எடுத்தான். வலது கை 3 விரலாலே அந்த திருவெண்ணீரை தொட்டு முக்காலும் சத்தியமாக என் மனைவி மூத்ததாரத்து கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன் அப்படின்னு முன் சிறசிலே கையை வைத்தவுடனே அரக்கன் வலது கை 3 விரலிலே வாங்கிய வரம் பழித்தது. அரக்கனுடைய சிறசானது அத்துத்தரித்த அலைகளிலே போய் விழுந்தது. அரக்கனை கொண்டார் என ஆயிரந்த கோபாலக்கண்ணன். எத்தனை பேர் உயிரை வாங்குவதற்கு இப்பேற்பட்ட வரட்ட வாங்கினாய் வல்லரக்கா என்று அரக்கனுடைய சடலத்தை இடது காலாலே எட்டி தள்ளிவிட்டு சண்முகமாம் பொய்கை கரையிலே ஓடி வந்து ஆண்டவா பகவானே ஆண்டவன்
கைலாசம் போங்கத்தான் பச்சம்மாள் சொல்லுகின்றார். நான் அரக்கனை கொண்டு வந்தேன் என்று. ஆமா. யாரு? ஆண்டவன் பகவான் சொல்லுதார். அப்படி சொல்லும் போது பகவான் இடத்துல பச்சம்மாள் சொல்லுகின்றார். அப்ப பார்த்தார் பகவான், ஐயோ இவர் நம்மளை ஏமாத்தினாலே ஏமாத்திடுவாரு. அப்ப நான் சொல்வதை கேட்கணும் என்று அவர் ஆண்டவன் பகவான் பச்சம்மாள் இடத்துல கேட்காரு. அவர் என்ன கேட்காரு? ஐயா தாரே மைத்துனரே ரகுராமா ஆளுமை ஜெயன் ஜெய்யோ அச்சுரனை எங்களையா பால்கடை வள்ளி கஷ்டம் தெரியும். ஆடு மாடு மேய்ச்சது போதுங்க. போகும்போதே நான் சொல்லித்தானே விட்டுட்டு போனேன். ஆனா இப்ப போகும்போது 1000 ஆடு மாடு இருக்கு. வரும்போது 1001 நிக்கணும்னு சொன்னேன். அதெல்லாம் கரெக்டா நிக்காங்க பாரு. அது எப்படி 1000 இருந்தது 1001 நிக்கும்? விட்டுட்டு போகும்போது ஒரு பசுமாடு சென அவர் வரும்போது ஒண்ணு பிள்ளையோட நிக்கும். அப்படியாமா? ஆமா. சரி, பசுமாடு செனங்கல்ல. ஆமா. ஒரு மாடு எத்தனை மாசம் செனையா இருக்குன்னு சொல்லு பாப்போம். 10 மாசம். அப்படியாமா? 10 மாசம் தானயா? வீட்டுல நீ 10 காளை மாடு வச்சிருக்கோம் 10 பசு மாடு வச்சிருக்கோம்னு மேடைக்கு மேல சொல்லுவிய. 10 மாசம் தானே பாட்டிமா? ஏமா ஜாயின்ட்காரம்மா? அவங்க சிரிக்காங்க. 10 மாசம் தானே? 10 மாசம். ஜாயின்ட்காரம்மா சொல்லுங்கண்ணே. ஒரு மாடு சொல்லுங்கண்ணே நல்லா இருக்கு. ஒரு காளை மாடு எத்தனை மாசம் செனையா இருக்கும்? காளை மாடு எப்படி செனையா இருக்கும்? பரவாயில்லையா, கவனமா தான் இருக்கீங்க. உஷாரா இருக்கு ஆளு. அதான் பார்த்தேன். ஆமா. அதாவது நான் போகும்போது அந்த மயில பசி செனையா நிறமாதமா இருந்தது. இப்ப அது சரியா கொட்டி போட்டு கண்ணு போட்டு தான் நிக்கி. அதெல்லாம் சூப்பரா நிக்கி. நீங்க போன வேலை என்னாச்சு? அதெல்லாம் சூப்பர். என்னாச்சு? அரக்கனை சோழிய முடிச்சிட்டேன். கதம் அரக்கனை நான் கொண்டுட்டு வந்துட்டேன். ஆமா. நீங்க கைலாசம் போங்க அத்தான். நங்கச்சி பார்வதி காத்துக்கிட்டு இருக்கா. கைலாசம் போங்க அத்தான். அரக்கனை கொண்டுட்டீரா? கொண்டாச்சு. சரி, அப்ப நான் கைலாசம் போறேன். ஆமா. இருந்தாலும் உங்களை நம்ப முடியாது. சொல்லுங்க. நான் கைலாசம் போக வேண்டுமேயானால் அரக்கனை கொன்ற கோலத்தை என்னிடத்திலே தாங்கள் காட்டாவிட்டால் நான் கைலாசம் போகவே மாட்டேன். அரக்கனை கொன்ற கோலத்தை காட்டணுமா? காட்டணும். அப்பதான் நம்புவேன். அப்பதான் நான் போவேன். ஆண்டவா, என்ன? நான் அரக்கனை கொன்ற கோலத்தை உங்களிடத்துல காட்டுவேன். ஆமா. இல்லன்னு சொல்லவில்லை. ஆனால் நானோ அரக்கனை மாய மோகினி அவதாரம் எடுத்துக் கொன்றேன். ஆமா. நான் அந்த அவதாரத்தை இப்ப எடுத்தோம்னு வைங்க. ஆமா. நீங்களோ பெண்ணாசை பிடித்தவர். ஆமா. உங்களால தாங்க முடியுமா? தாங்க முடியாதுதான். முடியாதுல்ல. யாரை பார்த்து என்ன சொல்கிறீர்கள்? அதான் நான் மாய மோகினி அவதாரம் எடுத்தேன். மோகினி அவதாரம் எடுத்துத்தான் அரக்கனை கொண்டேன். இப்ப அந்த சொரூபத்தை எடுத்தோம்னு வைங்க. ஆமா. உங்களால நிக்க முடியாது. அதெல்லாம் நான் தாங்கிக்கிடுவேன். யோ மச்சான். ஓ மச்சான். உங்க தங்கச்சி பார்வதியை விட அழகானவா. ஆமா. உங்க தங்கச்சி பார்வதியை விட பச்சை கிளி போல இருக்கும். இந்த பார்வதியை விட பச்சை கிளி. ஆமா. இது ஆமா பச்சை கிளி. அட சீட் எடுக்கலாமா? எடுத்துறோமே. இங்க குடுக்கலாமா? உங்க தங்கச்சி பார்வதியை விட அழகானவா இந்த உலகத்துல யாராவது இருக்காளான்னு சொல்லுங்களே. ஆமா. அதை விட அழகாவா நீங்க நிறுவத்தை எடுத்துற போறீங்க? அழகுன்னு சொல்லுறீங்க. என்ன சாஸ்தா பறக்க போறேன். பூஜை பண்ணீங்களா? அதான் மாய மோகினி அவதாரம் எடுத்துக் கொண்டு பார்த்தார் பச்சம்மா. நான் எடுத்தா உமால தாங்க முடியாது.
அதெல்லாம் நீ எடுவோய் நான் பாத்துக்கிறேன். ஆமா உங்க தங்கச்சி பார்வதியை விடவா அழகானவா இந்த உலகத்துல இருக்க போற. ஆமா நீர் எடும் நான் பாத்துக்கிறேன் என்று என்ன சொல்லுகின்ற ஆண்டவன் பகவான் சொன்னவுடனே இவர் என்ன நம்ம பேச கேட்கவா போறாரு. ஒரு நாளும் கேட்க மாட்டார் என்று என் அர்ஜுனன் மகாராஜ்